மீட்பராம் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்பானவர்களே, உங்களை வாழ்த்துகிறோம். இந்த தவக்காலம் நமது ஆவி ஆத்மா சரீரத்தில் கரைத்திரை எல்லாம் கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு நாம் எல்லோரும் இதோ ஆண்டவருக்கு ஜெயமுள்ள வெற்றி உள்ள ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு விசுவாச சந்ததியின் குடும்பங்களாக, அப்போஸ்தல குடும்பங்களாக நம்மை மாற்றியமைக்கும் வாழ்க்கைதான் மனம் திரும்புதலின் தவக்காலமாகும். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசித்து பாருங்கள். பரிசுத்த ஆவியானவர் பவுலை கொண்டு விசுவாச உலகத்துக்கு இப்படியான சத்தியத்தை அவர் போதிக்கிறார். கொலோசியர் 1:20. அவர் சிலுவையில் சிந்திய இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ள அவருக்கு பிரியமாயிற்று. அல்லேலூயா. ஏசாயா 59ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்கிறது, உங்கள் அக்கிரமங்களை உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்கி விட்டது என்று சொல்லி. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை பாருங்கள். சர்வ உள்ளமுள்ள தேவன் மண்ணினாலே மிருகங்களையும் பறவைகளை உண்டாக்கும் போது தேவனால் உண்டாக்கப்பட்ட முதல் மனிதன் ஆதாம் சர்வ வல்லமுள்ள கர்த்தரோடு கூடவே ஏதேன் தோட்டத்தில் அவன் இருந்தான். அந்த பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் பெயர் வைக்கும் அதிகாரத்தை, உரிமையை, அந்த ஞானத்தை தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு கொடுத்தார். அதனுடைய விளைவுதான் இன்றைக்கு மனிதர்கள் பிறக்கும் குழந்தைகளுக்கு நாம் பெயரிடுகிறோம். நம் வீட்டில் வளரக்கூடிய எல்லா மிருகங்களுக்கும் நாம் தான் பெயரிடுகிறோம். என்றால் அது நம்மோடு கூட வாழ தேவன் நமக்கு தந்திருக்கிற ஒன்றாகும். அவருடைய ஞானம், அவருடைய அதிகாரம் நமக்கு உண்டு. நல்லது. இப்படி எல்லாவற்றையும் உண்டாக்குற தேவனோடு இருந்த ஆதாம் பாவம் செய்ததன் விளைவு பைபிள் சொல்லுகிறது, அவன் ஏதேன் தோட்டத்தை விட்டு அவன் ஓடிப்போனான், துரத்தப்பட்டான் என்று சொல்லி. பார்த்தீர்களா? பாவம் கடவுளையும் மனிதனையும் பிரித்து விட்டது. ஆனால் சர்வ வல்லமுள்ள தேவனுடைய நித்திய அன்பாக உலக இரட்சகர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனித குலத்துக்கு இறங்கி வந்தார். அவர் என்ன செய்தார் என்றால், உலகத்தின் பாவங்களை, உலகத்தின் சாபங்களை, மனித குலத்தின் பாவ சம்பளமான சாவை சிலுவையில் தன்மேல் ஏற்றுக்கொண்டு காணக்கூடாத ஒளியில் எட்டி பிடிக்க முடியாத தூரத்தில் இருந்த பிதாவை சிலுவைக்கு கீழே இயேசு கொண்டு வந்தார். தேவனை விட்டு அக்கிரமத்தாலும் தூர போயிருந்த மனித குலத்தை சிலுவைக்கு மேலே இயேசு தூக்கி விட்டார். பிதாவையும் மனித குலத்தையும் உலக இரட்சகர் இயேசு ஒன்றாக சேர்த்து விட்டார். ஆகத்தான் அந்த வசனம் சொல்கிறது, ஆண்டவராக இயேசு சிந்திய இரத்தத்தால் பூலோகத்தில் உள்ளவைகளும் பரலோகத்தில் உள்ளவைகளும் கிறிஸ்துவால் சமாதானம் உண்டாக்கப்பட்டு இப்படியாக பிதாவுக்குள் நம்ம எல்லோரும் ஒரே குடும்பமாக மாறினோம் என்பது. இந்த சத்தியத்தை நாம் உணர்ந்து உண்மையான மனம் திரும்புதலோடு கூட ஜெயமுள்ள ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு உத்தமமான ஒரு உண்மையான தேவனாகிய கர்த்தருக்கு பிரியமுள்ள ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை வாழத்தான் இந்த தவக்காலங்களை ஆவியான தேவன் நமக்கு தந்திருக்கிறார். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்தையும் பரலோகத்தையும் சிலுவையில் ஒன்றாக சேர்த்து விட்டார். அல்லேலூயா. அந்த தேவன் உங்கள் குடும்பங்களில் பிரிந்து போன எல்லாரையும் இந்த நாட்களில் சமாதானத்தின் வழியாக ஒன்றாக சேர்த்து விடுவார். ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, பிதாவை சிலுவைக்கு கீழே கொண்டு வந்து மனித குலத்தை சிலுவைக்கு மேலே கொண்டு வந்து பிதாவையும் மனித குலத்தையும் சிலுவையிலே நீ சமாதானம் செய்து வைத்து உம்முடைய பரிசுத்த இரத்தத்தால் பரலோகத்தையும் பூலோகத்தையும் ஒன்றாக சேர்த்தீரே, உமக்கு கோடி நன்றி. இயேசுசாமி, இன்றைக்கு என்னோடு ஜெபிக்கிற உமது பிள்ளைகள் குடும்பங்களிலும் கூட இந்த தவ காலத்தில் கடந்த காலத்தில் பகை, வீண் பேச்சு, விரோதம், பொறாமை, எரிச்சல் என்று பலவிதங்களில் பணம், பொருள், சொத்து, சுகம் என்று பிரிந்து போன குடும்ப உறவுகளெல்லாம் இயேசுவின் நாமத்தினால் ஒன்றாய் சேர்வதாக. உமக்கே மகிமை. தவக்காலத்தின் மேன்மையை நாங்கள் அறியும்படி செய்கிறீர். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.